கடலோர பேய் கதை. மவுனத்துடன் மின்னும் நிலவின் ஒளியில் அரபிக்கடலின் அலைகள் தெறித்துச் சுழித்தன. இரவின் அமைதியில் கடலோர மணலின் மீது தன் கவித்துவ நிதானத்தில் அலைகள் வந்து சென்றது. அதே நேரத்தில் அந்த கடலோரத்துக்கு அருகில் இருந்த பழமையான குதிரை கோட்டையின் இடிபாடுகள் ஒரு மர்மமான தோற்றத்தை உருவாக்கின. அந்த இடிபாடுகளின் அருகில் நின்றுவிட மனிதர்கள் திடீரென்று தங்களது உடலில் ஒரு குளிர் பட்டதை உணர்ந்தார்கள். தூய்மையான காற்றினிடையே ஒரு மங்கலான குளிர் காற்று தட்டி, ஒரு ஆழ்ந்த நிசப்தத்தால் அங்கு ஒரு விதமான சுகமில்லாத உணர்வு தோன்றியது. பெரியவர்கள் பெரும்பாலும் அந்த இடம் பற்றி பேசும்போது அதில் மெல்லிய குரல்களும் அசைவுகளும் கேட்பதாக கூறினர். சிலர் அவர்கள் கடலில் மூழ்கிய பழைய கப்பலின் ஆவிகளாக இருக்கலாம் என்றனர். மற்றவர்கள் அது வெறும் கற்பனை என்று எண்ணினர். ஒரு முறை மழை காலத்தின் போது அந்த இடம் ஒரு நீண்ட மழைக்குப் பின் முழுமையாக வெறுமையுடன் இருந்தது. அப்போது கடலின் ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவில் ஒரு மெல்லிய இசை தொடைத்தை கேட்டனர். மணலில் எங்கும் காலடி சுவடுகள் இருந்தன, ஆனால் யாரையும் காண முடியவில்லை. காற்று மூடி மூடி அசைவதைப் போல ஒலித்தது. சிலர் அது மர்ம சக்திகளின் விளையாட்டாக இருக்கலாம் என்று நம்பினர். ஆனால் அந்த இடத்தின் மர்மம் முற்றிலும் விளக்கப்படாததாகவே இருந்தது. இப்போதும் அந்த கடலோரத்துக்கு வருபவர்கள் இரவில் அந்த இடத்தை தவிர்க்கிறார்கள். காரணம், அங்கே மணலின் நடுவே காணப்படும் அந்த ஆவியின் பாதசுவடுகள் அவர்களை குழப்பிக் கொண்டு சென்றுவிடுமோ என்ற பயம்.